ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை தியானிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு சத்தியம் என்று சொல்லி நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்னொரு காரியம் பாருங்க, அதே மார்க்கு 9:22 ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக பல வழிகளில் முயற்சி செய்து ஒன்றும் முடியவில்லை. தொடர்ந்து இயேசுவின் சீஷரிடத்தில் நான் பேசுகிறான், உதவியை கோருகிறான், நாடுகிறான். அவர்களாலும் முடியவில்லை. பரிதாபமான ஒரு நிலை. தொடர்ந்து அவன் இயேசுவினிடத்தில் வந்து அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படி கேட்குறான். அவன் கடந்து வந்த தோல்விகள் நிறைந்த பாதை அவனை அப்படி பேச தூண்டுகிறது. இயேசுவை பார்த்து அவன் சொல்கிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்று ஆண்டவருடைய உதவியை தேடுகிறான். அதற்கு ஆண்டவர் 23 பதில் சொல்லுகிறார். 9:23 மார்க்கில், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால், அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னாலே முடியும், ஆனாலும் அதில் உன்னுடைய பங்கு ஒன்று இருக்கிறது. உன்னுடைய மகன் சுகமடைவதற்கு நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அருமையானவர்களே, விசுவாசம் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புதிதான வார்த்தை அல்ல. அற்புதமாக நாம் பல இடங்களிலே வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற ஒரு வார்த்தை, அன்றாடம் பேசுகிறதான ஒரு வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் சிலர் இந்த விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை செய்யவும் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சிலராலே அதை செய்ய முடியாமலும் பெற்றுக்கொள்ள முடியாமலும் தவிக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பயம்தான் நம்மை அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு பாருங்கள், அன்றாட வேலை செய்கிறவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, அதை நம்பிக்கை என்றும் சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு பாருங்கள், மீன் பிடிப்பவர்கள் கடலுக்குள் செல்கிறாங்க, போட்டில் அல்லது மீன்பிடி கப்பலில். என்ன ஐடியாவோடு செல்கிறாங்க, எந்த நம்பிக்கையோடு செல்கிறாங்கன்னா, நமக்கு மீன்கள் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு செல்கிறார்கள். கிடைக்குது கிடைக்கலைங்கிறது இரண்டாவது காரியம். ஆனால் அவங்க போகிறது ஒரு நம்பிக்கை. ஒருவேளை கிடைக்காதுன்னு மெய்யாகவே தெரிஞ்சதுன்னா அவங்க போகிறதில்ல. அவங்க நம்புகிறாங்க, ஆழமாய் நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், விவசாயிகள் நாம் விவசாயம் செய்தோம் என்று சொன்னால் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி, நம்பிக்கையை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் முன்னோர்களில் பாருங்கள், ஈசாக் என்கிற தெய்வ மனுஷன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் பாருங்களேன். அவர் விவசாயம் செய்தார். அவர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் அந்த வருஷத்துலன்னு பார்க்குறோம். அப்போது அவன் பலன் கிடைக்கும் என்று சொல்லி தான் அவன் அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு விதைத்தான். தேவன் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் போன்ற முதலீட்டாளர்கள், அவங்கள கவனித்து பாருங்கள். நிச்சயமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுக்கு ஒரு லாபம் வரும், பலன் வரும், பல மடங்கு பலன் வரும் என்பதாகலாம் நம்பி
விசுவாசித்து அவங்க ஷேரை அங்கே எடுப்பாங்க, முதலீடு செய்வாங்க. நீங்களும் நானும் கூட வீட்டை விட்டு வெளியே ஒரு வேலையை கிளம்புறோம், ஊழியமாய் கிளம்புறோம் என்று சொல்லி வைத்து கொள்ளுங்களேன். எந்த நம்பிக்கையோடு நம்ம போகிறோம்னு சொன்னால், நாம் சுகபத்திரமாய் சென்று சுகபத்திரமாய் திரும்பி வருவோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்கள். அது ஒரு வகையான விசுவாசம்தான். இன்னும் நான் அதை தெளிவாய் சொல்கிறேன். நாம் இரவு படுக்கிறோம் பாருங்கள், நாளைக்கு காலையில் எழும்புவோம் என்று ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், படுக்கிறோம். நாளைக்கு காலையில் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம இன்றைக்கி இரவில் படுக்கவே மாட்டோம். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை ஒருவருக்கல்ல, உலகம் முழுவதும் என்று இரவில் படுக்கைக்கு செல்கிற எல்லாருக்குள்ளும் அந்த விசுவாசம் இருக்கிறது. இது இந்த மாதிரி எல்லா டே டு டே லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில் விசுவாசமானது இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நாம் ஆண்டவருடைய காரியம், தனிப்பட்ட ஜீவியம், குறிப்பிட்ட காரியம் என்று வரும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தில் நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு நாம் செயல்படுகிறதில்லை அல்லது வளருகிறதில்லை. we need a special kind of faith to experience a miracle in a specific situation. குறிப்பிட்ட அளவு நமக்கு விசுவாசம் வேணும் சில காரியங்களிலே நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 62வது வசனத்தில் ஆவியின் கனிகள் ஒரு லிஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதுலேயும் விசுவாசம் இருக்கும். 1 கொரிந்தியர் 12:9வது வசனத்தை பாருங்களேன், ஆவியின் வரங்கள் ஒரு லிஸ்ட் இருக்கும், அதுலேயும் விசுவாசம் இருக்கும். இந்த 2 விசுவாசத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வேலைகளில் நம்ம நமக்குள்ளே செயல்படுகிற விசுவாசம் இருக்கும் பாருங்களேன், அது ஆவியின் கனிகளாக இருக்கும், பேசிவாக இருக்கும். அமைதியாக அது வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், நாம் யோசித்து அதை செய்கிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் ஆவியின் வரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் என்பது குறிப்பிட்ட காரியத்தில் குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தை பயன்படுத்தி அற்புதங்களை பெறுகிற ஒரு விசுவாசம். இதை தான் நாம் இந்த இடத்துல நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தான் அவன் முயற்சி எடுக்கிறான். அவன் அதை நிறைவேற்றுவதற்கு பல வகையில் முயற்சி எடுக்கிறான். வெளிப்பிரகாரமாக அவன் நிச்சயமாக பல டாக்டர்கள் பார்த்துருப்பான், நிச்சயமாக பல வைத்திய முறைகளை கையாண்டிருப்பான். அதை தொடர்ந்து இயேசுவின் சீஷரிடத்தில் கூட்டிகிட்டு போனால் சுகமாகரும் முயற்சி பண்ணுறான். கடைசியாக இயேசுவிடத்திலேயே கூட்டிகிட்டு வந்துட்டான். வெளிப்பிரகாரமான முயற்சிகள் அப்படி முயற்சித்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன். அப்போது ஆண்டவர் அவனிடத்தில் உனக்குள்ளே விசுவாசம் வேணும் என்பதாக அவர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று அவனுக்குள்ளே விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று மார்க் 9:24 அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, வெளியே முயற்சித்து கொண்டிருந்த தகப்பன் இப்பொழுது தனக்குள் இயேசு விரும்புகிற எதிர்பார்க்கிற மாற்றத்தை கொண்டு வர ஆயத்தமாயிட்டான். எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ், வெளிப்பிரகாரமாய் அவனை சுற்றியுள்ள காரியங்களிலே இருந்து ஒரு உதவியை தேடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுவின் ஆலோசனையின்படி தனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவன் ஆயத்தமாயிட்டான். நமக்குள் உண்டாகி இருக்க வேண்டிய விசுவாசம், ஏற்படுத்தப்பட வேண்டிய விசுவாசம், வெளியே சூழ்நிலையை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. விசுவாசம் என்பது நமக்குள்ளே தான் அந்த மாற்றம் வரணும், நமக்குள்ளே தான் அது ஏற்படுத்தப்படணும். இதில் உணர்வுகளை சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசம் என்பது பர்ஃபெக்ட்லி ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம், ஆவிக்குரிய காரியம். அது ஆவியோடு தொடர்புடையது, ஆவியானவரோடு தொடர்புது. எதிலெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார், இதன் மூலமெல்லாம் அதோடு தொடர்புடையது பாருங்கள். ஆகவே தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இந்த உணர்வுகள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லுகிறோமே, இதில் இந்த விசுவாசம் ஆவிக்குரியது. ஆத்மாவிற்கும் அல்லது அங்கே சரீரத்திற்கும்
ஏற்படுகிற உணர்வுகள் சம்பந்தப்பட்ட முறையில் அது கிடையாது. அது நம்ம ஃபீலிங்ஸ் அதில் ஒத்து வராது. விசுவாசம் என்கிறது வந்து ஆவிக்குரிய காரியம் பாருங்கள். ஆகவே தான் அவன் அவன் ஆண்டோடத்தில் வந்து அவன் சொல்கிறான், நான் ரெடியாக இருக்கிறேன். தன் குறைவை ஒத்துக்கொள்ளுகிறான். தன்னை ஆளுகை செய்கிற அவிசுவாசம் தன் மகன் குணமடையாதபடி தடை செய்கிறது என்பதை அறிந்து மனஸ்தாபப்பட்டு இயேசுவிடம் உதவியை நாடுகிறான். அவன் சொல்கிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது தன்னுடைய மகன் குணம் அடையாமல் இருக்கிற காரணமே தன்னுடைய அவிசுவாசம் என்று. இயேசு தான் அதை சொல்லுகிறார். அது சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர்கிட்டே உதவியும் கேட்குறான் பாருங்க. ஜீசஸ் ஹேட் டு டூ சம்திங் டு பர்ஃபெக்ட் ஹிஸ் ஃபெய்த். ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும், செஞ்சால் தான் அவனுடைய அவிசுவாசம் நீங்கும், அவனுக்குள்ள விசுவாசம் வரும். ஆகவே ஆண்டவர் வந்து அவனை சுகப்படுத்துகிறதை பார்க்குறோம். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜீசஸ் இஸ் த ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை இடையில் இயக்குகிறவரும் அதை வெற்றிகரமாய் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே அது ஆண்டவருடைய காரியங்களில் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு விசுவாசம் எனக்கு வரட்டும், எனக்குள்ளே வரட்டும்னு நம்ம சொல்லிக்கிட்டே பல மணி நேரங்கள் இருக்கிறதுனால விசுவாசம் வரப்போகிறது இல்லை. அப்போ எப்படி விசுவாசம் வரும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளை, தேவ வசனத்தை, வேத வசனங்களை ஆவியானவருடைய துணையோடு கூட உதவியோடு தியானித்தால் மட்டுமே விசுவாசம் வரும். ஆகவே மார்க் 9:29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 2 காரியத்தை கர்த்தர் முன்வைக்கிறார். ஒன்று வந்து ஜெபம், இன்னொன்று உபவாசம். இந்த ரெண்டும் வேத ஒழுங்கின்படி இருக்கணும், வேத வசனங்களால் நிறையப்பட்டிருக்கணும். வேத வசனங்களை தியானிக்கிறதும் இந்த ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய எதிர்பார்க்கிற கர்த்தருடைய விசுவாசம் நமக்குள்ளே வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. அப்படி வளரும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அற்புதங்களை நம்ம பெற முடியும். அற்புதங்களை பாருங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்கிறார். என்ன வேணாலும் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் நடத்தலாம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்களேன், ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்சியை படம் பிடிக்கணும்னு வைங்களேன். அந்த கேமராவில் அந்த காட்சியின் பிம்பம் சரியாக தெரியணும்னு சொன்னால் அந்த கேமராக்குள்ளே இருக்கிற செட்டிங்கை தான் சரி பண்ணணும். நம்ம போய் அந்த காட்சி சரியாக அந்த பிம்பம் விழலைன்னு சொல்லி அந்த காட்சி இருக்கிற அந்த சீனரியை போய் நம்ம சரி பண்ண முடியாது, கூடாது, தேவையில்லை. அதுக்கு பதிலாக கேமராவுடைய செட்டிங்கை சரி பண்ணினால் அங்கே பிக்சர் தெளிவாக கிடைக்கும். அது மாதிரி நமக்குள்ளே விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கவனித்து அதை நாம் சரிப்படுத்தினால் நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே ஈஸியாக இருக்கும், லகுவாக இருக்கும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையானவர்களே, இந்த பூமியில் இந்த நாட்களில் பலதரப்பட்ட குழப்பங்கள், போராட்டங்கள், சந்தேகங்கள், கவலைகள், மரண பயங்கள் இதெல்லாம் நிலவிக்கிட்டு இருக்கு. போக போக இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், போக போக நிலைமை மோசமாய் தான் போகும் என்று வேதம் நமக்கு உறுதியளிக்கிறது. சரியாயிரும் என்பதற்கெல்லாம் அங்கே ஒரு இடம் கிடையாது. ஒருவேளை நாம் ஒரு வசனத்தை நம்ம வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வச்சு இப்படி சொல்லியிருக்கல, அதனால் எல்லாம் சரியாக நடந்துடணும்னு நினைப்போம். அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தாலும், ஆன் த ஹோல் நீங்கள் பார்க்கும் பொழுது பூமியானது அழிவுக்கு தான் இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, பூமி எதிர்ச்சிகள் வரும், போர் சம்பந்தமான செய்திகள் வரும், இன்னும் கொள்ளை நோய்கள் வரும். ஆனாலும் பாருங்கள், முடிவு உடனே வராது. அது மாத்திரம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார், சந்தேகம் இல்லை. அவர் ஜபத்தை கேட்கிறவர்.
ஆனாலும் நம்முடைய இருதயத்தை நம்ம பழக்குவித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இனி நடக்கும் என்று நம்ம அறிந்திருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த மாதிரியான ஒரு டர்புலண்ட் பீரியட், ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலைகளிலே நாம் பதட்டம் இல்லாமல் வாழணும்னு சொன்னால் நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஞானமாகவும் நடந்து கொள்ளணும், விசுவாசமாகவும் இருக்கணும். வேதம் சொல்லுது, அதுக்கு என்ன ஒரு அறிகுறின்னு சொன்னால், விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். நீங்கள் பதட்டப்படுறீங்க அல்லது பதறீங்க, பயப்படுறீங்க, ஐயோ என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு கவலைகள் உங்களை நெருக்குகிறது, அது உங்களை பாதிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஆண்டவர் மேலே வச்சிடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுங்க. அவனுடைய வட்டத்துக்குள்ளே, அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே, அவனுடைய எல்லைகளுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் ஒரு விசுவாசத்தினாலே டிசைடு பண்ணுவான். நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் நல்லா இருக்க ஆரம்பிப்பான். அவன் நடுங்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவன் நடுங்கிட்டே தான் இருப்பான். அவனுடைய எல்லைகளுக்குள்ளே அவன் நலமாயிருப்பதற்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொண்டு தான் கிரியை செய்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்படலாம், ஆராதனை செய்யலாம் என்கிற செய்திகள் வரும். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்திட்டு இருக்கிறார். நாம் தான் அவருடைய ஆலயம். நமக்குள்ளே அவரை நாம் நேசிக்கவும், பூஜிக்கவும், அவரை உயர்த்தவும், அவரை ஆராதிக்கவும், ஆர்ப்பரிக்கவும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் அப்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வித்தியாசமான அனுபவங்கள் வேணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க. இப்போல்லாம் அந்த வித்தியாசமான அனுபவங்கள் தான் நம்ம காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உலகத்துக்கு என்ன நடக்கிறது, ஒவ்வொரு நாட்டிற்கு என்ன நடக்கிறது, என் தேசத்துக்கு என்ன நடக்கிறது, ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆனாலும் எந்த விதமான துர்ச்செய்தியை கேட்டாலும் விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் பதட்டப்படவே மாட்டான், பயப்படவே மாட்டான். ஏன்னு சொன்னால் அவன் சார்ந்து கொள்வதற்கு நித்திய கண்மலையாகிய இயேசு இருக்கிறார். உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஆண்டோடத்தில் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த அருமையான தகப்பன் ஜெபம் செய்தான், உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனுடைய அவிசுவாசம்தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று இன்றைக்கு நாங்களும் கூட ஆண்டவர் ஏதோ சில நேரங்களிலே, பல நேரங்களிலே அவிசுவாசத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த வசன வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தில் நாங்கள் ஜெயிக்கும்படியாக, ராஜ்யங்களை ஜெயிக்கும்படியாக, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிற வார்த்தையின் பிழைக்கும்படியாக, அற்புதங்களை ருசிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கற்றுத்தாரும், கரம் பிடித்து நடத்துங்க. உம்முடைய வெளிப்பாடுகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய நடத்திப்புகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, எதை குறித்தும் பயப்படாமல் இருப்பார்களாக, கலங்காதே திகையாதே என்று சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த என்னோடு கூட இணைந்து இந்த வேத பகுதியை தியானித்த அன்பான பிள்ளைகள் இனி என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த விசுவாசத்தை நீர் கனப்படுத்தி எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படி செய்வீராக. அப்படின்னு செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் லாக்டவுன்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசாங்க உத்தரவுகளை, அந்த அறிவுறுத்தல்களை மனதில் வைத்து அதுக்கேற்றபடி கவனமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியிலே பலன் அடைங்க. லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு நார்மல் லைஃபுக்கு நம்ம திரும்பும் பொழுது நம்ம ஆராதனை செய்கிறது மாத்திரம் நம்ம மனதில் இருக்கக்கூடாது. அற்புதமான ஊழியங்களை நம்ம செய்ய வேண்டும்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.